நிச்சயமாக சரிங்களா. தென்காசி மாவட்டத்தில் பழைய குற்றால அருவி தற்போது புதுப்பொலிவுடன் சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் பழைய குற்றால அருவியானது அமைந்துள்ளது. இந்த பழைய குற்றால அருவியானது தற்போது முழுக்க வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. கடந்த மாதங்களில் பெய்த வெள்ளம் காரணமாகவும் அதில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பழைய குற்றால அருவிகளில் பல்வேறு பகுதிகள் சேதமடைந்து காணப்பட்டது. இந்த சேதமடைந்த பகுதிகளை சீரமைக்கும் பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் என பல்வேறு மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களாக இந்த பணிகள் ஆனது நடைபெற்று வந்தது. தற்போது குற்றால அருவிகளை பொறுத்தவரை ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலகட்டமாகும். அந்த வகையில் ஜூன் மாதம் தொடங்குவதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் உள்ள நிலையில் குற்றாலம் சீசனும் துவங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தென்மேற்கு பருவமழை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் குற்றால சீசன் விரைவில் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த பராமரிப்பு பணிகளானது முற்றிலுமாக முடிந்து தற்போது சுற்றுலா பயணிகளுக்காக பழைய குற்றால அருவியானது சுமார் 8 மாத காலங்களுக்கு பிறகாக திறக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு ரூபாய் 20 கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் வனத்துறை அறிவித்திருந்தது. இந்த நடைமுறை கடந்த காலங்களில் இல்லாமல் தற்போது புதியதாக அறிவிக்கப்பட்டிருந்தது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களிடையே ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதன் காரணமாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். மற்றும் வனத்துறையுடன் விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்கள் என நடைபெற்றது. இதன் எதிரொலி காரணமாக தற்போது இந்த பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ரூபாய் 20 கட்டணம் முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளது. இதனை வனத்துறையினர் தற்போது வாபஸ் பெற்ற நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ரூபாய் 20 கட்டணம் இல்லை எனவும் ஒரு நற்செய்தியை அறிவித்துள்ளனர். அதன்படி இனி பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ரூபாய் 20 கட்டணம் கிடையாது. அந்த வகையில் மீண்டும் குளிப்பதற்கு அனுமதி என ஒரு நல்ல செய்தியை அறிவித்துள்ளனர். அந்த வகையில் பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கு காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் எனவும் வனத்துறையினர் அறிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் தற்போது செய்யப்பட்டுள்ள பராமரிப்பு பணிகள் என்னவென்றால் பெண்கள் மற்றும் குளித்துவிட்டு உடை மாற்றுவதற்கான உடை மாற்றும் அறை 5 அறைகள் கட்டப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் ஆண்கள் குளிப்பதற்கு இடையிலான தடுப்பு சுவர்கள் கட்டப்பட்டுள்ளது. வெள்ள காலங்களில் வெள்ளங்கள் வெளியே ஏறாத வகையில் படிக்கட்டுகள் என தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் தடுப்பு கம்பிகள் என முழுமையாக இங்கு பராமரிப்பு பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது என்று கூற வேண்டும். அந்த வகையில் குற்றால சீசன் தொடங்குவதற்கு ஓரிரு நாட்கள் உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகைக்காக பழைய குற்றாலம் ஒரு புது பொலிவுடன் காத்திருக்கின்றது கூற வேண்டும். சர்மிளா, பழைய குற்றாலம் அருவி புது பொலிவுடன் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சம்பத்.